ஓம் சாந்தி. 6/2/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இது ஏறும் கலைக்கான நேரம். பாரதம் ஏழ்மையிலிருந்து செல்வமிக்கதாக மாறுகிறது. நீங்கள் தந்தையிடமிருந்து சத்யுக ராஜ்யத்தின் ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். கேள்வி: தந்தையின் எந்த பட்டத்தை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாது? பதில்: தந்தை ஏழை பங்காளன் ஆவார். இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்ல முடியாது. அவரோ மிக பெரிய செல்வந்தர். அவருடைய ராஜ்யத்தில் அனைவரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். எப்போது பாபா வருகிறாரோ அப்போது பாரதம் அனைத்தையும் விட ஏழை நாடாக இருக்கிறது. பாரதத்தை தான் செல்வந்த நாடாக ஆக்குகிறார். நம்முடைய பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது இல்லை, மீண்டும் மாறப்போகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏழை பங்காளனாகிய பாபாதான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். முரளியின் பாடல்: இறுதியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். ஆத்மா மறைவாக இருக்கிறது, ஷரீரம் வெளியில் தெரிகிறது. ஆத்மாவை இந்த கண்களினால் பார்க்க முடிவதில்லை, மறைவாக இருக்கிறது. கண்டிப்பாக இருக்கிறது, ஆனால் இந்த ஷரீரம் என்ற ஆடையால் மூடப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஆத்மா மறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நான் நிராகாரமாக இருக்கிறேன், இங்கே ஷரீரத்தில் வந்து கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிறேன் என்று ஆத்மா சுயம் சொல்கிறது. ஆத்மாக்களின் உலகம் நிராகார உலகம், அதில் மறைவு என்ற விஷயம் எதுவும் இல்லை. ஆத்மா ஆத்மாவாகவே அங்கே இருக்கும். அதாவது பரந்தாமத்தில் ஆத்மா வெளிப்படையாக ஆத்மாவாகவே இருக்கும். இங்கே நடிக்க வரும்போது, ஷரீரத்தில் வரும்போது ஆத்மா குப்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பரம்பிதா பரமாத்மாவும் கூட அங்கேதான் இருக்கிறார். அவருக்கு சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறது. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா, அனைத்தையும் கடந்து இருக்கக்கூடிய பரம ஆத்மா. நீங்கள் எப்படி குப்தமாக இருக்கிறீர்களோ அதேபோல் நானும் குப்தமாக, அதாவது மறைமுகமாக வரவேண்டி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். நான் கர்ப்ப ஜெயிலில் வருவதில்லை, எனக்கு சிவன் என்ற ஒரே ஒரு பெயர்தான். நான் இந்த உடலில் வருவதினால் என்னுடைய பெயர் மாறுவதில்லை. இவருடைய ஆத்மாவின் ஷரீரம் மாறும் போது பெயரும் மாறுகிறது. அதாவது பிரம்மாவினுடைய ஆத்மாவை பற்றி சொல்லுகிறேன். என்னை சிவன் என்றுதான் சொல்கிறார்கள். நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறேன். நம்முடைய பாரதம் மிகவும் செல்வந்த நாடாக இருந்தது. துக்கம் என்ற பெயரே இருக்கவில்லை. சத்யுகத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமிதம் இருக்கிறது. நம்முடைய பாரதம் மிகவும் செல்வந்த நாடாக இருந்தது, இப்போது மிகவும் ஏழையாகிவிட்டது. இப்போது மீண்டும் செல்வந்த நாடாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்கு புரிந்திருக்கிறீர்கள். சத்யுகத்தில் தேவி தேவதைகளுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடையின் ஞானம் இருக்காது என்று பாபா கூறுகிறார். ஒருவேளை அவர்களுக்குள் நாம் படியில் இறங்கி கலியுகத்திற்கு சென்று விடுவோம் என்ற ஞானம் இருந்தது என்றால் சுகம் இருக்காது, கவலை ஏற்பட்டுவிடும். இப்போது உங்களுக்கு நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், மீண்டும் நாம் சதோ பிரதானமாக எப்படி ஆகுவது என்ற கவலை இருக்கிறது.
குழந்தைகளே, நீங்கள் உலகத்திற்கே எஜமானர்களாக இருந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாம் ஏன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாது? நிச்சயம் நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவோம் என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். அப்போது இவர்கள் நம்முடைய தர்மத்தினர் என்பது நிரூபணம் ஆகிறது. யார் நம்முடைய தர்மத்தினர் இல்லையோ அவர்கள் வரவே மாட்டார்கள். நம்முடைய பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் போது நாங்கள் ஏன் அந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடையக்கூடாது? கண்டிப்பாக அடைவோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அப்போ அண்டர்ஸ்டுட், அவங்க நம்முடைய தர்மத்தினர் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் நம்முடைய தர்மத்தினர். சத்தியுக புது உலகத்தில் தேவதைகளுக்கு நிறைய சுகம் இருந்தது, தங்க மாளிகை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். சோம்நாத் கோவிலில் எவ்வளவு தங்கம் இருந்தது! இது போன்று வேறு எந்த தர்மமும் இருப்பதே இல்லை. சோம்நாத் கோவிலை போன்று அவ்வளவு பெரிய கோவில் வேற எதுவும் இருக்க முடியாது. ரொம்ப வெயிட்டான கோவில், அவ்வளோ பொக்கிஷங்கள் அந்த கோவிலுக்குள்ள இருந்தது. அந்த லிங்கமே வைடூரியத்தினால ஆனதாக இருந்தது. நிறைய வைர வைடூரியங்கள் இருந்தது. அதுவே புத்தர் போன்றவர்களுக்கு வைர வைடூரியங்களால் ஆன மாளிகை இருக்கிறதா என்ன? குழந்தைகளாகிய உங்களை எந்த தந்தை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்கினாரோ அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறீர்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை எல்லையற்ற தந்தை வந்து செய்கிறார் என்று உங்களுடைய ஆத்மா கூறுகிறது. ஏழைகளாகிய நம்மை செல்வந்தர்களாகவும் பிச்சைக்காரரிலிருந்து இளவரசராகவும் மாற்றிவிடுகிறார். அப்படிப்பட்ட தந்தை யார் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறாரோ அவருக்கு இப்போது மரியாதை கொடுப்பதில்லை. அங்கே பூமிக்கு மதிப்பு இருக்காது. யாருக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம். நிறைய நிலம் இருக்கும். இனிமையான நதி கரையில் உங்களுடைய மாளிகை இருக்கும். மனிதர்களும் குறைவாகவே இருப்பார்கள். மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இயற்கை தத்துவங்கள் அடிமையாக இருக்கும். பழம், பூக்கள் போன்றவை மிக நல்லதாக கிடைக்கும். ஆனால் இங்கு இப்போது எவ்வளவு உழைக்க வேண்டி இருக்கிறது. உழைத்தாலும் உணவு கிடைப்பதில்லை. மனிதர்கள் நிறைய பசி மற்றும் தாகத்தில் இருக்கிறார்கள். எனவே பாடலை கேட்பதினால் உங்களுக்கு புல்லரித்து போக வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானமும் இருக்கிறது. ஒரு தந்தைதான் உண்மையில் ஏழை பங்காளன் ஆவார். பாரதம் அனைத்தையும் விட பணக்கார நாடாக இருந்தது. இப்போது அனைத்தையும் விட ஏழையாகி விட்டது. ஆகவே பாரதத்தில்தான் வரவேண்டி இருக்கிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்க முடியாது. அதாவது டிராமா ஷூட் ஆகி இருக்கிறது, அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் சிறிது கூட வித்தியாசம் ஏற்படாது. நாடகத்தை பற்றி கூட தெரிந்திருக்க வேண்டும். டிராமா என்றால் டிராமா. ஆகையால இந்த டிராமா பாயிண்ட்ல நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கணும். டிராமா மீன்ஸ் டிராமா, அவ்வளோதான். எது நடந்திருக்கோ அதுதான் ரிப்பீட் ஆகும். உருவாக்கப்பட்ட நாடகம். ஏன், எதற்கு, ஆச்சரியக்குறி எதுவுமே தேவையில்லை. ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். அது எல்லைக்குட்பட்ட நாடகம். இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். நீங்கள் சொர்க்கத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். நிச்சயம் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. பாரதம் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது. பாரதத்திற்கு இருக்கும் மகிமையை போன்று
வேறு எதற்கும் இல்லை. அனைவரையும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை புத்தியில் வைத்துக்கொண்டு அனைத்து கவலைகளையும் விட்டுவிட வேண்டும். சதோ பிரதானமாக வேண்டும் என்ற ஒரு கவலை மட்டும் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஏழை பங்காளன் பாபா பாரதத்தை ஏழ்மையிலிருந்து செல்வமிக்கதாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். அவருக்கு முழுமையிலும் முழுமையாக உதவியாளராக ஆக வேண்டும். தன்னுடைய புது உலகத்தை நினைவு செய்து சதா மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம், உள்ளத்தில் சதா ஒரு ராமரை அமர்த்தி உண்மையான சேவை செய்யக்கூடிய மாயாவை வென்றவர் வெற்றியாளர் ஆகுங்கள். ஹனுமான் சதா சேவாதாரியாக மகா வீரராக இருந்தார். ஆகையால் சுயம் எரியவில்லை, ஆனால் வாள் மூலம் இலங்கையை எரித்துவிட்டார் என்று அவருடைய விசேஷ தன்மையை காட்டியிருக்கிறார்கள். இங்கும் யார் சதா சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மாயாவின் அதிகாரத்தை முடித்துவிட முடியும். யார் சேவாதாரியாக இல்லையோ அவர்கள் மாயாவின் ராஜ்யத்தை எரிக்க முடியாது. ஹனுமானின் உள்ளத்தில் சதா ஒரு ராமர் இருந்தார். அதேபோல் உங்களுடைய உள்ளத்தில் தந்தையை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. தன்னுடைய தேகத்தின் நினைவும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் மாயாவை வென்றவர் வெற்றியாளர் ஆகுவீர்கள். ஸ்லோகன், எப்படி ஆத்மா மற்றும் ஷரீரம் கம்பைண்டாக இருக்கிறதோ, அதாவது இணைந்து இருக்கிறதோ, அதேபோல் நீங்கள் தந்தையுடன் கம்பைண்டாக இருங்கள். அவ்யக்த சமிகை, குழுவில் ஒவ்வொருவரின் விசேஷ தன்மையை பார்ப்பது, விசேஷ தன்மையை மட்டுமே கிரகிப்பது, மேலும் பலவீனங்களை அழிப்பதற்கான முயற்சி செய்வது, இதுதான் ஒற்றுமையான குழுவை உறுதிப்படுத்துவதற்கான விதியாகும். எப்படி நீங்கள் அனைவரும் எழுந்திருப்பது, பேசுவது, நடப்பது ஒன்றாக இருக்கிறதோ, அதாவது உங்கள் அனைவருடைய விஷயங்கள், வேகம், விதம், முறை ஒரே மாதிரியாக இருக்கிறதோ, அதேபோல் சம்ஸ்காரமும் தென்பட வேண்டும். அதாவது ஒரு சென்டருக்கு போனோம் அப்படின்னா பாபா ரூமில் டிரான்ஸ்லேட், ஹாலுக்கு போனால் அங்கே பாபா படம், கத்தி, கிளாஸு, சேர்ஸு, போகு, இல்லை ட்ரெஸ்ஸு எல்லாமே எப்படி இருக்குது, எந்த சென்டருக்கு போனாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது மதுபனில் என்னென்ன செய்கிறாங்களோ, என்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்களோ, அதே போல் இங்கேயும் ஒவ்வொரு சென்டர்லேயும் நடக்கும். ஆகையால் மற்றவங்களுக்கு எப்படி தோணும், இவங்க விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான விஷயங்கள், ஒரே வேகம், ஒரே விதம், ஒரே முறை அப்படின்னு தோணும் இல்லையா? அதே போல் உங்களுடைய சம்ஸ்காரமும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தோணணும் அல்லது தெரியணும் அப்படின்றார். வேறுபட்டு இருந்தாலும் ஒருவர் இன்னொருவர் மீது நம்பிக்கை வைத்து அனைவருடைய கருத்துகளுக்கு மரியாதை கொடுங்கள். இதுதான் ஒற்றுமைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஓம் சாந்தி.